ஆண்டவர் லட்சணமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் எந்த வார்த்தையை தியானிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லேசினஸ், சோம்பேறித்தனம். அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த சோம்பேறித்தனம் ஏன் இது ஒரு பாவமா கருதப்படுதுன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு உலகத்துல நம்ம வேலை செஞ்சா கூட, ஒரு கம்பெனில நம்ம வேலை செஞ்சா கூட, இப்போ அந்த கம்பெனில நம்ம வேலை செய்யும் பொழுது அந்த கம்பெனில நம்ம எஃபிஷியண்டா வேலை செய்யணுமா அப்படின்றத கண்டிப்பா அந்த கம்பெனில இருக்க மேனேஜ்மெண்ட் நம்மளை நோக்கி பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேலைகளை ஒழுங்கா செய்யாம, இல்லை அந்த வேலையில ஏமாத்திட்டு, இல்லை நம்ம சோம்பேறித்தனமாக கொடுக்குற வேலையை ரொம்ப லேட்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த அப்படிப்பட்ட ஒரு வேலை 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 கொடுக்குற அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கண்டிப்பா டெர்மினேட் பண்ணி வேலையை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எஃபிஷியண்டான வேலை செய்கிற நபர் தான் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்க சூழ்நிலையில நாம உலகத்துல இருக்க ஒரு வேலை செய்கிற ஒரு ஸ்தலத்திலேயே நம்ம அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பூமியில படைச்சிருக்கிறாரு. நம்மளை படைச்சு நமக்கான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்பஸை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பர்பஸை செய்யாம நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா, தேவன சமூகத்துல சோம்பேறிகளா இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்றதான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றனா, நாம சோம்பேறிகளா இருந்தோம்னா தேவன ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது ஒரு முக்கியமான ஒரு கூடாத காரியமா இருக்கும். அதனால பிரியமானவர்களே, நாம இன்னைக்கு சோம்பேறித்தனத்தை குறித்து நம்ம கொஞ்சம் சில காரியத்தை பார்த்து தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நாம கடந்து செல்வோம். முதலாவதாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டாகிய தேவன் என்ன பண்ணாருன்னா, ஆதாமை படைச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதேன்குள்ள இருக்க தோட்டத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். அப்ப இங்க ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு ஆதாமுக்கு. என்ன வேலைன்னா காக்கவும் பண்படுத்தவும். அப்ப ஆதாம் அதை கரெக்டா பண்ணானா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க வேதத்தை வாசிச்சிருப்பீங்க. அதை ஆதாம் செய்ய தவறிட்டான். தவறுனால்தான் காட்டு மிருகமாகிய சர்பம் தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. ஏன்னா காட்டு மிருகம் நாட்டு மிருகம்ன்ற ரெண்டு இதை ஆண்டவர் பிரிச்சு வச்சிருக்கும். நாட்டு மிருகம் தான் தோட்டத்துக்குள்ள இருக்க முடியும். காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, காக்கவும் அதை பண்படுத்தவும் வைத்தார். அப்படின்னா அதற்காக தான் தேவன் அவர்களை உண்டு பண்ணார், காக்கவும் பண்படுத்தவும். அப்போ ஒரு இடத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தேவன் ஆதாம உண்டு பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆஸ் ஒரு ப்ரொடெக்டரா ஆதாம் என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்த அவன் பாதுகாத்துருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணா, அவன் அதை செய்வது தவறிட்டான். he failed to do it. அதை தவறுனால என்னாச்சுன்னா, பிசாசான உள்ள வந்தான், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டா, பாவத்துக்குள்ள விழுந்தாங்க. அப்போ இந்த இடத்துல ஆதாம் என்ன பண்ணிருக்கானா, அவனுடைய லேசினஸை காட்டியிருக்கான், அவனுடைய சோம்பேறித்தனத்தை காட்டியிருக்கான். சோம்பேறித்தனத்தை காட்டினா என்னன்னா, தேவன் அதை தனக்காக கொடுத்திருக்கிறாரு, அதை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அதுல ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு லெத்தாஜிக்னஸ் அவனுக்குள்ள வரனால என்ன ஆகுதுன்னா, அவன் என்ன பண்ணிட்டான், அதை ஒரு கிராண்டடா எடுத்துக்கிட்டு அதை ஒழுங்கா காக்காம என்ன பண்ணிட்டானா, அதை அவன் கொடுத்திருக்க வேலையை செய்யாதபடிக்கு அவனுடைய காரியத்தை, அவனுடைய கவனத்தை வேற ஏதோ ஒரு காரியத்துல செலுத்திருக்கனால, இதை மெயினான காரியத்தை தேவன் சொன்னது மெயினான காக்கவும் பண்படுத்தும் சொன்ன மெயினான அந்த காக்கிற காரியத்தை அவன் செய்யாதபடி தவறிட்டனால என்னாச்சுன்னா, பிசாசன் உள்ள வர்றதுக்கான ஒரு கேப்ப, ஒரு வழியை கொடுத்துட்டான். அப்படி கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா, பிசாசன் உள்ள வந்தனால உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றா. ஏவாள் சாப்பிட்டதுனால ஆதாமும் சாப்பிட்றான். பாவத்தை செய்கிறார்கள், அவர்கள் தேவசாலை இழந்து விடுகிறார்கள். அப்போ நாம சோம்பேறித்தனமா இருக்கும் போது என்ன நடக்கும்னா, பிசாசனும் உள்ள வருவான். நீங்க தேவனுடைய சமூகத்துல சோம்பேறித்தனத்தை காட்டினீங்கன்னா பிசாசனும் உள்ள வருவான். இதை ஏன் இந்த சோம்பேறித்தனம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு வேலைன்னா, அநேக கிறிஸ்தவர்களாகிய நானும் ஒரு நேரத்துல கூட எப்படி இருந்திருக்கேன்னா, சோம்பேறித்தனமா இருந்திருக்கேன். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்க சர்ச்சில் நீங்க போகும்போது உங்களுடைய பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தினமும் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. தினமும் வேதத்தை வாசிக்கிறீங்களா, தினமும் ஜெபம் பண்றீங்களான்னு கேட்பீங்க. அப்போ உங்க மனசுல உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே உங்க மனசாட்சிக்கு நம்புவீங்க, உங்க மனசாட்சிக்கு விரோதமா செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ உங்க மனசாட்சிக்கு தெரியும், நாம ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறோமா, ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்றோமா அப்படின்ட்டு. அப்போ எத்தனை பேரால கான்பிடென்டா சொல்ல முடியும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, வேதத்தை வாசிக்கணும்னு உங்களுடைய எண்ணம் தோணும், நீங்க அதை வாசிக்கணும்னு உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக, சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்கும். அன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருப்பீங்க.
நிறைய ஒர்க் டென்ஷன் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருந்து வரும்போது அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும்னு தோணும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க மற்ற வேலைகள்ல என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கவனத்தை செலுத்துவீங்க. வீட்டுக்கு தேவையான நான்வெஜ் வாங்கிட்டு வரதோ இல்ல ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வரதுக்கும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அந்த வேதத்தை வாசிப்பதுக்கு என்ன பண்ணலாம், அப்புறமா வாசிக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு கழித்து வச்சுக்கலாம் அப்படின்ற நீங்க அதை தள்ளி போடும்போது அது அப்படியே என்ன ஆகும்னா, ஒரு 2 மணிக்கு வாசிக்கலாம், ஒரு 3 மணிக்கு வாசிக்கலாம், ஐயோ மதியானம் ஆயிடுச்சு தூங்கிடலாம் பேசாம, ஈவினிங் ஆயிடுச்சு வாசிக்கலாம், அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் நீங்க வேதத்தை வாசிக்கவே மாட்டீங்க, தேவனுடைய சமூகத்துல உட்காரவும் மாட்டீங்க, தேவனுடைய வசனத்தை கேட்கவும் மாட்டீங்க. அப்படி நடக்கும்போது இதை நீங்க ரெகுலரா பண்ண 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 பிசாசானவனுக்கு என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு கொண்டாட்டமா போயிடும். எப்போ நீங்க வேதத்தை வாசிக்காம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி 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 போயிட்டே இருக்கீங்களோ பிசாசானும் உள்ள வந்துகிட்டே இருப்பான். நாம எப்போ தேவனோட டிஸ்கனெக்ட் பண்றோமோ பிசாசானவன் தன்னுடைய கனெக்ஷனை உள்ள கொண்டு வந்து விட்டுருவான். எப்போ ஏவாள் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாலோ பாவம் உள்ள வந்துச்சு. இப்போ நாம் அதே போலதான் வேதத்தை வாசிக்கிறதுலயும் சரி ஜெபம் பண்றதுலயும் சரி நேரத்தை செலவு பண்ணாம சோம்பேறித்தனத்தோடு கூட என்ன பண்றோம்னா உலக காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம், செலவு பண்றோம். அநேக பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நானே கூட சில நேரத்துல முன்னாடி நைட் ஷிஃப்ட் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவோம், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவோம், ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா ஒரு படத்துக்கு போகணும்னா நம்ம நைட் ஷிஃப்ட் கூட பொருட்படுத்தாம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு கண்களை அப்படியே முடிச்சுக்கிட்டே போய் படத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வருவோம். அப்போ ஒரு உலக காரியத்துக்கு நம்ம இவ்வளவு நம்மள மெனக்கெட்டு இருக்கோம், நம்மள ஸ்டெயின் பண்ணிக்கிறோம்னா தேவ காரியத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மெனக்கெடணும்? உங்களால ஒரு உலக காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ண முடியுது, அதுக்கு உங்களால சோம்பேறித்தனத்தை காட்ட மாட்டீங்க. ஆனா வேதத்தை வாசிக்கிறதோ தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றதுக்கோ எவ்வளவு சோம்பேறித்தனத்தை காட்டுறோம் நம்ம. இது எல்லாவற்றையுமே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம சரியான வழியில செல்லுகிறோமா, தேவனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? உங்க இடத்துல ஆவியான சொல்லுவார் வேதத்தை வாசி அப்படின்னு, ஒரு இடத்துல ஒரு உந்துதல் வரும், வேதத்தை வாசி அப்படின்ட்டு. அது எத்தனை பேர் அலட்சியமா என்றீங்க? அது எத்தனை பேர் அதை ஒரு பொருட்டா என்னாம என்ன பண்ணிடுறீங்க? அதை வேதத்தை வாசிக்காம அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து உங்க போன்ல வாட்ஸ்அப்பையோ இல்ல உங்க போன்ல யூடியூபோ உட்காந்து ஷார்ட்ஸை பக்கத்துக்கு நேரம் செலவு பண்றீங்க. எத்தனை பேர் அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு வாசிக்கலாம் நாளைக்கு வாசிக்கலாம், எல்லாமே என்ன நம்ம கடவுள் நம்ம தேவன் தானே, நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரு, நம்மள தேவன் மன்னிப்பாரு அப்படின்ற எண்ணத்தோடு கூட தானே நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்படி செயல்படுறதுனால தானே பிசாசான உங்களை ஈஸியா விளை வச்சுட்டு இருக்கான். நாம தேவனுக்கு நேரத்தை செலவு பண்றதுக்கு சோம்பேறித்தனம் காட்டணும்னா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை எப்படி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தேவன் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காடுறீங்களே, மற்ற நேரத்துல நீங்க தேவனை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிறதே இல்லை தானே. அவரை நீங்க என்னைக்குமே தேட மாட்டீங்க. ஆனா உங்களோட தேவைக்கு மட்டும் தேவன் வந்து சந்திக்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்க குழந்தைக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு பணம் பிரச்சனை, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா நீங்க தேவனை தேடுறதுல சோம்பேறித்தனத்தை காட்டுவீங்க. வேதத்தை வாசிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டே போவீங்க. ஆனா எனக்கு தேவன் கஷ்டத்தை கொடுக்கிறார், எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் உனக்கு மட்டும்தான் வரும். ஏன் வரும் தெரியுமா? நீ ஆண்டவரை தேடுறது கிடையாது. நீங்க ஆண்டவரை தேடலன்னா உங்களுக்கு சாபம் தான் வரும். ஏன்? சத்தியத்தை தேடாம நீங்க உலகத்துக்கு பின்பதா ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் இடத்துல இருந்தா பரத்துல இருந்து ஆசீர்வாதம் வரணும். உங்களுக்கு உங்களோட உலக பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனைகள், நோய்கள், பண தேவைகள் இதெல்லாமே சந்திக்கப்படணும்னா நீங்க முதல்ல தேவனை தேடணும். தேவன் தேடுகிறானோ அவன் தேவனை கண்டடைவான். நீங்க தேடவே மாட்டீங்க, உங்களுடைய காரியத்திலே நீங்க இருப்பீங்க, உங்களுடைய ஜெப வேலையை ஸ்கிப் பண்ணுவீங்க, வேதத்தை வாசிக்கிறத ஸ்கிப் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஸ்கிப் பண்ணிடுவார். நீங்க எப்படி ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காத வீடியோ வரும்போது ஸ்கிப் பண்றீங்களோ அதே மாதிரி தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்கிப் பண்ணிடுவார். எங்க இப்போ நம்ம மெனக்கெட்டு ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அந்த வார்த்தைகளை. இதை எத்தனை பேர் நீங்க பாப்பீங்க? கிறிஸ்டியன் மெசேஜஸ் வந்தாவே உடனே ஸ்கிப் பண்ணிடுவீங்களா? ஆனா இதுவே ஒரு உலக பாட்டு, ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த பாட்டு வந்துச்சுன்னா உட்காந்து பாப்பீங்க. ஒரு ஆண்டவருடைய மெசேஜ். நீங்க சோம்பேறித்தனம் ஏன் சோம்பேறித்தனம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, எத்தனை பேரு நீங்க உட்காந்து உங்க போன்ல ஒரு முழு பிரசங்கத்தை கேட்பீங்க? எத்தனை பேர் கேட்பீங்க? நீங்களே உங்க மனசை எடுத்துட்டு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனா இதுவே ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா, இல்ல ஒரு நியூஸ் கேட்கணும்னா, இல்ல ஒரு படத்தை பார்க்கணும்னா 2.5 மணி நேரம் அசையாம உட்காந்து பார்க்க முடியுது உங்களால. ஆனா தேவனுடைய சத்தியத்தை கேட்கும் போது மட்டும் ஏன் உங்களால ஒரு இடத்துல உட்காந்து கேட்க முடியல? இல்ல ஒரு ஃபுல் மெசேஜ் உங்களால கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? ஏன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பரவாயில்ல,
இப்ப இல்லைன்னா அப்புறம் கேட்டுக்கலாம். இந்த மென்டாலிட்டி இருக்கனாலதான் உங்களால தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கவும் முடியல, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையோ பெற்றுக்கொள்ள முடியல. நீங்க எப்போ தேவனுக்கு நேரத்தை செலவு பண்ணலையோ தேவன் உங்களுக்கு நேரத்தை செலவு பண்ண மாட்டாரு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியா இருக்கீங்க, அப்பா அம்மாவா இருக்கீங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு பண்ணலாம். உங்க பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுவாங்க? நீங்க உங்க மனைவிக்கோ இல்ல உங்க மனைவி உங்க கணவனுக்கோ நீங்க நேரத்தை செலவு பண்ணலன்னா எப்படி அவங்க நேரத்தை செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒருத்தரை தேடி 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 போயிட்டு இருக்கீங்க, உங்களை அவாய்ட் பண்ணிட்டே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வாட்டி நீங்க அவங்கள போய் தேர்ந்து நினைப்பீங்களா? ஆப்வியஸ்லி ஒரு மென்டாலிட்டி என்ன பண்ணும், தேடக்கூடாதுன்னு நினைக்கும். ஏன்னா அவங்க நம்ம ஸ்கிப் நம்மள வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு என்ன பண்ணும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவன் அப்படித்தான். தேவன் எல்லாத்துக்கும் பொறுத்து பார்த்து கொண்டே இருப்பாருப்பா. ஆண்டவர் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு, என்ன தேடி வரானான்ட்டு. நீங்க தேடாம உங்களோட தேவைகளுக்கு மாத்திரம் தேவனை தேடினீங்கன்னா எப்படி உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? நோ சான்ஸ். எந்த ஒரு சூழ்நிலையுமே அது நடக்காது. இது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க தேவனை தேடாம போனீங்கன்னா தேவனத்துல இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மையை பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக தேவனை தேடக்கூடாது. அது என்னுடைய கடமை. தட் இஸ் மை லைஃப். அதுக்குதான் தேவனை படைச்சிருக்கிறார். தேவன் எதற்காக நம்மளை படைத்திருக்கார்? தேவனை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்துவதற்காக தான். நம்மளை எடுத்துட்டு போய் அவரோட சிங்காசனத்துக்கு பக்கத்துல, அவர் சிங்காசனத்துல உட்கார வைக்க நினைக்கிறாருன்னா அதுக்கு பாத்திரவான்களா இருக்கணும்ல. வருகை குறிச்சு நம்ம எல்லாரும் பேசணும். நாளைக்கு வருகை வந்து என்ன பண்ணுவோம், எல்லாம் வருகை எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாத்துக்கும் என்ன எப்படி எந்த ரீசன், எந்த பேசிஸ்ல நம்ம எடுத்துக்கொள்வார்னு நினைக்கிறீங்க? நீங்க உலகத்துல இருக்கும்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சுத்தமா கொடுக்காம எந்த பேசிஸ்ல அவர் உங்களை வந்து எடுத்துக்கொள்வார்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு சூழ்நிலையுமே அவர் எடுத்துக்கொள்ள மாட்டாரு. அவருடைய கிரியேஷனா இருக்கிற நீங்க கிரியேட்டர் எப்படியா இருக்காரோ அப்படியாக இருந்திருக்கணும். அதுக்காக தான் தன்னை தாழ்த்தி ஒரு மனுஷனாக பூமியில வந்து ஒரு எக்ஸாம்பிள வச்சிருக்காரு, ஒரு முன்மாதிரியை வைத்து போடுறது. காரணம் என்னன்னா, மனுஷனா இருக்க நீ இதெல்லாம் செய்யணும். எப்படி அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதே தன்னுடைய மெய்யான போஜனமா இருக்கோ அதே போல அவருடைய சித்தத்தை செய்தா உங்களோட மெய்யான போஜனம். அதுக்காக தான் பரிசுத்தாவின் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அவர் சொல்லுவார், வேதத்தை வாசி மகனே, கால் எழுச்சி ஜெபம் பண்ண. எத்தனை பேர் நீங்க கால் எழுச்சி ஜெபம் பண்றீங்க? அதிகாலையில ஜெபத்தை ஆண்டு எத்தனை பேர் தேடுறீங்க? தூங்கும் போது உங்களுக்கு தூக்கத்தின் சந்தோஷம் தேவை. ஒரு அலாரம் வச்சு ஆண்டு சமூகத்தை தேடணுன்றது இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். காலையில தானே ஜெபம், ஸ்கிப் பண்ணிக்கலாமே, அப்புறமா ஒரு 5:30 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். தேவனை அதிகாலையில தேடுறது எத்தனை பேர் தேடுறீங்க? நீங்க தேவனை தேட மாட்டீங்க, ஆனா தேவன் மட்டும் உங்களுக்கு தேடி வரணும்னு நினைக்கிறீங்க. எந்த ரீசன்ல அது ஒத்துக்கப்படும்னு எனக்கு புரியல. உலகத்துல இருக்க ஒரு வேலையிலேயே உங்களை வந்து நீங்க சோம்பேறித்தனமா இருந்து உங்களுடைய எஃபிஷியன்சி நீங்க காட்டலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறான்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா எவ்வளவு எஃபிஷியன்சியா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம தேவனை பிரியப்படுத்துகளா இருக்கணும். அதையெல்லாம் செய்ய மாட்டோம். ஆண்டவர்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு மட்டும் வாய்க்கிலேயே சொல்லிட்டு பரலோகத்துக்குள்ள போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. போகவே மாட்டீங்க. ஏன் போகவே மாட்டீங்கன்னா, தேவன் என்னைக்குமே துன்மார்க்கனை உள்ள கொண்டு போகவே மாட்டேன். நீ உலகத்துல என்னை மகிமைப்படுத்தலன்னா அவர் எப்படி உன்னை பரலோகத்துல மகிமைப்படுத்துவாரு? நீ தேவனுக்கு நேரத்தை உலகத்துல செலுத்தலன்னா அவர் எப்படி உனக்கு செலுத்துவார்னு நினைக்கிற? அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமொழிய வழியோ ராஜபாதை. முள்வேலிக்கு சமானம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 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 வேலி, ஒரு ஃபென்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முள்ளா இருக்கும். முள்ளா இருக்கு. எதுக்கு முள்ளா இருக்குன்னா வெளியில இருந்து காட்டு மிருகங்கள்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்காக. அப்போ ஒரு சோம்பேறியுடைய வழி எப்படியா இருக்குன்னா முள்வேலியை போல இருக்குமா. எப்படின்னா அதுல போய் ஒருத்தன் மாட்டினானா அது எப்படி போட்டு கிழிக்கும், அது எப்படி போட்டு ஹர்ட் பண்ணும், அப்படியா இருக்கும். ஆனா ஒரு நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ராஜபாதைன்னு எப்படி இருக்கும்? ராஜபாதை, ராஜாக்கள் போகிற ஒரு பாதை. அந்த பாதை எப்படியா இருக்கும்னா உங்களுக்கு முள் இருக்காது, உங்களுக்கு பூவும் உங்களுக்கான வரவேற்பும் இந்த கனமும் பயங்கரமா இருக்கும். அதான் ராஜபாதை. ஆனா ஒரு முள்வெளி எப்படியா இருக்கும்னா அப்படியே போட்டு உங்களை கிழிக்கும். நீங்க உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன் சோம்பேறியுடைய வழி அப்படியா இருக்குன்னா, சோம்பேறி ஆனவன் என்ன பண்ணிடுவான், தன் வழியை அப்படியே மாத்திடுவான். ஏன்னா அவனுக்கு எப்படியா இருக்குன்னா உலகத்துல இருக்க எல்லா விதமான சொகுசான காரியங்களும் உலகத்துல இருக்கிற எல்லா விதமான நன்மைகளும் வேணும்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா சோம்பேறித்தனமா இருந்து தன்னோட வழிய, நல்ல வழியில இருந்து அவனோட வழிய அப்படியே மோசமா மாத்தி 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 என்ன பண்ணிடுவான்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழியை உண்டு பண்ணிடுவான். அந்த உள்ள அவனே போய் சிக்கிப்பான், வெளிவர முடியாது. ஏன்னா சோம்பேறிகளுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நீ தேவனுடைய சமூகத்தை தேடாம, வேதத்தை வாசிக்காம, ஜிபிக்காம, தேவனுடைய வசனத்தை கேட்காம உன் வழியை நீ மாத்திக்கிட்டே இருந்தனா உன் வழி எப்படியா இருக்குன்னா அழுக்கும் பிசுனும் பிடிச்ச ஒரு பாவ வழியா மாறிடும். அதுல போய் மாட்டிக்கிட்டேன்னா நீ வெளியே வரமாட்ட.
ஏன் ஆண்டு சொல்றாரு நீ சோம்பேறித்தனமா இருக்காதனா, நீ சோம்பேறித்தனமா இருக்க பிசாசன் உனக்குள்ள வந்து உன் வழியை என்ன பண்ணிடுவான், மாத்திடுவான். அதுக்காக தான் சோம்பேறியோட வழிகள் முள் வேலியை போல இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆண்டுக்கு இன்னொரு வசனம் சொல்றாரு, லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனா இருக்கான். இப்போ இந்த வசனம் ஏன்னா கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்கும், கொஞ்சம் அநேகத்துல உண்மை உள்ளவனா இருக்கான். அப்போ நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தா அநேகத்துல உண்மை உள்ளவனா இருக்கும். அப்போ ஒரு பழமொழி இருக்குல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல. அது எதுக்குன்னா, ஒரு பானையில இருக்க ஒரு சோறு எடுத்து டெஸ்ட் பண்ண தெரிஞ்சதும் அது வெந்திருக்கா இல்லையான்றது. அதை வச்சு நம்ம முழு பானையில இருக்க சோறு வந்து வெந்திருக்கான்னு கண்டுபிடிச்சு. அதே போல நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்க சிறு வேலையில சிறு காரியத்தை நீங்க உண்மையுள்ளவனா இருந்தீங்கன்னா அநேகத்துல உண்மையுள்ளவனா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, வேதத்தை வாசி, ஜபம் பண்ணு, தேவனை ஆராதி, தேவனுடைய வசனத்தை கேள் அப்படின்னு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. அதுல நீ கொஞ்சம் உண்மையா இருந்தனா அநேகத்துல உண்மை உள்ளவனா இருப்பன்றது ஆண்டுக்கு தெரியும். ஆனா நீ அந்த கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவனா இருந்தனா எப்படி நீ அநேகத்துக்கு உண்மை உள்ளவனா மாறுவ? ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்றது இப்படிதான், சின்ன விஷயத்துல வச்சா டெஸ்ட் பண்ணுவாரு. வேதத்தை வாசின்னு இருதயத்துல ஒரு உந்துதல் வரும், உட்காந்து வாசிச்சிடணும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, தலைப்புற வேலையா இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு உட்காந்து வாசி. அப்படி வாசிக்கிற ஒருத்தனை தான் ஆண்டவர் விரும்புவார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து என் பின்னே வர கடவுள் என்ன அப்படின்னு நான் தன்னைத்தான் வெறுக்கணும். உலகத்துல இருக்கிற உன்னுடைய காரியத்தை நீ வெறுத்தாதான் தேவனுடைய காரியத்து மேல உனக்கு நாட்டம் வரும். நீ உலகத்துல இருக்க காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ற, உலகத்துக்கு காரியத்துக்கு நீ அதிகமான விருப்பத்தை காட்டினா தேவனுடைய காரியத்துக்கு எப்படி காட்டுவ? அதான் கொஞ்சத்துல உண்மையா. ஜபம் பண்ணுன்னு இருதயத்துல ஒரு உந்துதல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜபம் பண்ணு. அப்ப நீ ஜபம் பண்ற அந்த ஜபம் தான் தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறவர். ஏன்னா உன் இருதயத்தை உணர்த்துவார், ஜபம் பண்ணு மகனே, இவங்களுக்காக ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, வேதத்தை வாசி. ஒரு உந்துதல் வருதுன்னா அது ஏதோ ஒரு ரீசன் இல்லாம வராது. அந்த ரீசன் என்ன அப்படின்றது அது செகண்டரி. ஆனா ஒரு உந்துதல் வருதா ஜபம் பண்ணும், ஒரு உந்துதல் வருதா பைபிள் வாசிக்கணும். நம்ம ஒரு தேவ சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேத வசனத்தை நீங்க வாசிங்க, வேத வசனத்தை கேளுங்க. கேட்கும் போது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அந்த தாகம், வசனத்துக்கான தாகம் இருக்கணும் உங்ககிட்ட, அந்த வாஞ்சை இருக்கணும். உலகத்துல ஒரு படம் வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஷோ வாங்கி பார்க்கணும்னு உங்களுக்கு அவ்வளவு பிரயாசப்படுறீங்களே, தேவனுடைய வசனத்தை கேட்கறது எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க? உலக காரியத்துக்கு பின்பதாக அவ்வளவு நாட்டம், அவ்வளவு ஈர்ப்பு, அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. ஆனா தேவ காரியத்தை செய்யணும்னா அவ்வளவு வெறுப்பு. உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 4 மணி நேரம் சீரியல் பாக்குறீங்களே, தேவனுடைய வசனத்தை நீங்க படிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? உலகத்துல இருக்கிற உலகத்துல இருக்கிற அசுத்தமான காரியத்தை உங்களோட நேரத்தை நீங்க அதிகமா செலவு பண்றீங்க. ஒரு சீரியலு, ஒரு படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தையை பாக்குறதையோ தேவனுடைய வசனத்தை கேட்கறதுலயோ உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் நீங்க போய் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட கடன் பிரச்சனையா இருக்கு, ஆண்டவரே எனக்கு நோயா இருக்கு, எனக்கு குணம் வேணும்னா எப்படி தருவார் உங்களுக்கு? எந்த லாஜிக்ல தருவாரு நினைக்கிறீங்க? எந்த பேசிஸ் உங்களுக்கு தருவாரு நினைக்கிறீங்க? என்னைக்குமே தரமாட்டாரு அவரு. நீ தேவனை தேடாம உலகத்தை பின்னாடி போயிட்டு உனக்கு பிரச்சனை மட்டும் தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்ணா கொடுப்பாரு நினைக்கிறியா? எந்த காலம் கொடுக்கவே மாட்டாரு அவரு. நீ தேவனை தேடினால் மட்டுமே தான் தேவன் உனக்கு கொடுப்பாரு உனக்கு. நீ தேவனை தேடினாதான் கண்டடைவ. தேவனை தேடாம தேவனை எப்படி நீ கண்டடைய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடவுல இருந்தாங்களா பிரியமானவர்களே, நீங்க மாற்றிக்கொள்ளுங்க உங்களை. ஏன்னா இது உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமா இருக்கு. தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு பிரியமானவர்களே. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும் நினைக்காதீங்க. அவர் வராரு, ரொம்ப சீக்கிரத்துல வராரு. அதுக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக யுத்தங்கள் செய்திகள் கேட்பீங்கன்னு வேஷத்துல போட்டு நடந்துட்டு இருக்கு. நீங்க விழித்து இல்லைன்னா உங்களை ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 10:4-5. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்திலே சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்திலே தூங்குகிறவனோ இளைச்சலை உண்டாக்குகிற மகன். ஒரு சோம்பர் கை என்ன பண்ணும்னா தரித்திரத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க.
சோம்பேறியா நீ இருந்தனா உன் வீடு தரித்திரமா போயிடும். நீ எப்போ சோம்பேறித்தனத்தை காட்டிட்டு இருந்தனா அப்போ உன் வீடு முக்கியமா இது எதுக்காக இந்த சோம்பேறித்தனம் முக்கியம்னா, அநேக ஸ்திரீகள், அநேக பெண்கள், அநேக தாய்மார்கள், அநேக திருமணமானவர்கள் இந்த சோம்பேறித்தனத்துல இருக்காங்க. என்னன்னா வீட்டுலதான் இருப்பாங்க, அவங்க வேலைக்கு போகிறதோ எதுவும் பண்ண மாட்டாங்க, வீட்டுலதான் இருப்பாங்க. முழு நேரமும் உட்காந்து டிவிய பாக்குறது, முழு நேரம் உட்காந்து கதையை பேசுறது, இன்னொருத்தங்க கிட்ட போன் பண்ணி உலக கதையை உட்காந்து பேசுறது, இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய காரியத்தை குறிச்சு யோசிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீய என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீ இல்ல, குடும்பத்தை இடித்து போடுகிற ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை இடித்து போடுகிறாள். இதற்கான காரணம் என்னன்னா, உன் கை சோம்பேறித்தனமா இருக்கா இல்ல சுறுசுறுப்பா இருக்கிறாதா என்பதை தேவன் பார்ப்பாரு. உன் கை சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்கு அது தரித்திரமா போயிடும். உன் கை சுறுசுறுப்பா இருந்தா உன் வீட்டுக்கு அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து விடும். எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறீர்களா இல்ல பிசாசுக்கு பிரியமானதை செய்கிறீர்களா? நீங்க தேவனுக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட டாக், இப்படிப்பட்ட பாக்குறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா இதை நீங்க செய்துட்டு பல்லவத்துக்குள்ள போயிருவீங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. உங்களால உங்க குடும்பமே இடித்து போடப்படும். நீங்க உங்க குடும்பத்தை நரகத்துக்கு கொண்டு போயிருவீங்க. சுறுசுறுப்பாவும் இருக்காது, அது ஆசீர்வாதமாவும் இருக்காது, தரித்திரத்தை கொண்டு வந்து விட்டுரும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு வேதத்துல, புத்தி உள்ள 5 கன்னிகள், புத்தி இல்லாத 5 கன்னிகள். எதுக்காக அந்த ஆண்டு எக்ஸாம்பிள் வச்சாரு பாத்தீங்கன்னா, 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா தீவெட்டி வச்சிருக்காங்க, 2 பேருமே தான் தூங்குனாங்க. ஆனா 5 கன்னிகள் உள்ள போனாங்க, 5 கன்னிகள் உள்ள போகாம போறதுக்கு காரணம் என்ன? சோம்பேறித்தனம். இதுல என்னன்னா, அந்த எண்ணெய் தீர போகுதுன்றதுக்காக அந்த புத்தி உள்ள கன்னிகள் எண்ணெய் வாங்கி வச்சிருந்தாங்க எக்ஸ்ட்ராவா. ஆனா புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எண்ணெய் வாங்கி வைக்காம போனாங்க. வருகதானே வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்ககிட்ட இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் அந்த புத்தி இல்லாத கண்ணிகள் உள்ள போடாம போனாங்க. அப்போ சில பேர் ஒரு வச்சுப்பாங்க ஒரு சூழ்நிலை, வரட்டும் பாத்துக்கலாம், வரட்டும் பாத்துக்கலாம், வரட்டும் பாத்துக்கலாம், வரட்டும் பாத்துக்கலாம்னா வரும்போது உங்களால பாத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அப்படி வரட்டும் பாத்துக்கிறவன் தேவனை சார்ந்தவனா இருக்க மாட்டான், உலகத்தை சார்ந்தவனா இருப்பான். அவனுடைய எண்ணங்கள் உலகத்துடைய எண்ணங்களா இருக்கும். அப்படிப்பட்டவனா வரட்டும் பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், என்ன நடக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிறவனுக்கு என்ன தெரியுமா? சோம்பேறித்தனமா இருக்கான்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்றவன் என்னைக்குமே அப்படிப்பட்டவனா இருக்க மாட்டான். அவன் என்னைக்குமே சோம்பேறித்தனமா இருக்கவே மாட்டான். அவன் தேவனுடைய காரியத்தை செய்யறதுனால, சுறுசுறுப்பாகவும் தேவ சுத்தத்தை செய்யறதுனால, அவன் தேவனுக்காக ஏதாவது பண்ணணுன்ற ஒரு உற்சாகத்தோடு கூட அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா தேவ எச்சரிப்பு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன சொன்ன? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவிலேயே அனலா இருக்க சொல்ற தெரியுமா? ஆவியில நீங்க அனலா இருந்தாதான் பிசாசு தீமையான காரியத்தை கொண்டு வந்தோம்னா அது எரிச்சு போட முடியும். அந்த அனல் இல்லைன்னா, அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பா இருக்குன்னு உன்னை வாந்தி பண்ணி போடுவார் தேவன். நீ அனலா இருக்கிறது காரணம் என்ன? தேவனுடைய சைட்ல இருந்தனா யூ ஹேவ் டு பி ஃபயர் இன் யுவர் ஸ்பிரிட். நீ அனலா இல்லைன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஈஸியா அவங்கள மூழ்கிட்டு போயிட்டே இருப்பான். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. நம் பாவத்தை குறித்து பார்த்திருக்கோம். அதே போல நீங்க ஆவிய அனலா இல்லைன்னா உங்களை மூழ்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா நீங்க சோம்பேறிகள் அவனுக்கு தெரியும். இன்னொன்னு சொல்ல போறேன், நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா பிசாசுக்கே உங்க மேல விருப்பம் வந்துடும். ஏன் தெரியுமா? இவன் என்னடா இவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கான், இவனை வச்சு ஒரு கெட்டது கூட பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவனே வந்துருவான். ஏன்னா அவ்வளவு மோசமானவங்க தான் இந்த சோம்பேறிகள். இந்த சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய சோம்பேறிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எதுக்குமே பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. ஆண்டருக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டான், பிசாசுக்கும் பிரயோஜனம். ஏன்னா பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? இவனை வச்சு ஒருத்தனுக்கு தீமசின்னு நினைச்சா கூட இவனை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இவன் அதுலயும் சோம்பேறித்தனம் பட்டுருவான்னு தெரிஞ்சு அவன் ஓடி போயிடுவான். இதுக்கு நான் வேற எவனோ வச்சு பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ நீங்க 2 பேருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமா போயிருவீங்க. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, நீங்க ஆவியில அனலா இருக்கணும். ஆவியில அனலா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜாக்கிரதையா இருக்க முடியும். நீங்க ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் பிசாசானவனை எதிர்த்து நிற்க முடியும் பிரியமானவர்களே. ஆவி அசதியா இராமல், அசதியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவர் கெத்சமனி தோட்டத்துக்குள்ள போகும்போது ஆண்டு சொல்லுவாரு யோவான் எல்லாம் பார்த்து 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா இவன் என்ன பண்ண தூங்கிடுவானுங்க. ஆண்டவர் ஒரு ஒரு இருக்கிறதுலே ஒரு பயங்கரமா டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கிறாருங்க. ஆண்டவருக்கு ஜெபம் தேவைங்க. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா பாவமுடைய சரீரத்துல வந்துருச்சு. அவருடைய வேர்வை துளிகள் ரத்தமா வருது. அங்க அவருக்கு கம்பேனியனா ஒரு ஃபெலோஷிப்பா ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பேதுரு கிட்டயும் யோவான் கிட்டயும் கேட்கிறாரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இங்க என்ன பண்றாங்கன்னா, நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க சோதனைக்குள்ள போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? அப்படியே நீங்க சோதனைக்குள்ள போனாலும் உங்களுடைய ஜெபம் உங்களை காப்பாற்ற வல்லதா இருக்கும். ஏன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் தெரியுமா? யோபு பாத்தீங்களா? யோபு தினமும் தேவன சமூகத்துல இருந்து தேவனை ஆராய்ச்சிருக்கான் மனுஷன். தினமும் பலி செலுத்திருந்த மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கே சோதனை வரும் பொழுது ஆண்டவர் உதவி செஞ்சாரு. 2 எத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தார். இதே சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா செய்ய மாட்டாரு? உங்களுக்கு செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாருன்னா, நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்க மாட்டீங்க. நீங்க சோம்பேறித்தனமா உட்காந்து தூங்கிட்டே இருப்பீங்க. நீங்க உட்காந்து பண்றது எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆனா தேவன் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்யணும். அது எந்த பேசிஸ்ல நடக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு சூழ்நிலையுமே நடக்காது. அடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். நம்மளோட கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பாங்க ஸ்கூல்ல. அதுல பாத்தீங்கன்னா முதல் ரேங்க் எடுக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, கடைசி ரேங்க் எடுக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுவான்னா தினமும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த கடைசியா ரேங்க் எடுக்கிற பையனை பாத்தீங்கன்னா அவன் ஒழுங்கா படிக்கலாம் மாட்டான். எப்பவுமே நம்ம விளையாண்டுக்கிட்டு அசடை பண்ணிட்டு எக்ஸாம் டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பான். இப்ப ஆனா இந்த தினமும் படிக்கிறவன் பாத்தீங்கன்னா தினமும் உட்காந்து அவனுடைய நேரத்தை படிப்பதற்காகவே செலவு பண்ணி ஒழுங்கா படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். இப்ப எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒழுங்கா படிச்சுட்டு இருந்தாலும் அதிகமான மார்க் எடுப்பான். ஒழுங்கா படிக்காதவன் மார்க் எடுக்க மாட்டான். இப்போ இந்த ஒழுங்கா படிச்சவனுக்கு அதிகமான கணத்தை அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கொடுப்பாங்களா, அந்த ஸ்கூல் கொடுப்பாங்களா, இல்ல ஒழுங்கா படிக்காதவன் கொடுப்பாங்களா? நிச்சயமாவே ஒழுங்கா படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க தான் கணத்தை கொடுப்பாங்க. ஒழுங்கா படிக்காதவங்க எப்படி கணத்தை கொடுப்பாங்க? ஏன்னா அவனுடைய நேரத்தை அவன் என்ன பண்ணிட்டான், வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு எப்படி அந்த கணத்தை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. ஆனா ஒழுங்கா படிச்சவன் தன்னுடைய நேரத்தை அவன் என்ன பண்ணான், ஒழுங்கா படிப்பதற்கும் ஒழுங்கா தன்னை தயார்படி கொள்வதற்கும் நேரத்தை செலவு பண்ணாலும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். அப்போ நீ தேவனுக்குள்ள இருக்கிறதுக்கும் நீ தேவனை விட்டு பிரிவதற்கும் இதுதான் எக்ஸாம்பிள். நீ தினமும் உட்காந்து வேதத்தை வாசிச்சு ஜபம் பண்ணிட்டு தேவனோட சித்தத்தை செஞ்சுட்டு இருக்க உனக்கு தேவன் உதவி செய்வாரா? தேவனுக்கு ஒண்ணுமே நீ செய்ய மாட்ட, வேதத்தை வாசிக்க மாட்ட, ஜபம் பண்ண மாட்ட, தேவனுடைய சமூகத்துல இருக்க மாட்ட, தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்ட, உனக்கு உதவி செய்வாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்க அந்த ஒரு இதுக்கே டிஃபரன்ஷியேட் வைக்கிறாங்கன்னா தேவன் இதற்கும் டிஃபரன்சியேஷன் வைப்பாரு. நீ பாவியா இருந்தானா போய் அந்த சமூகத்துல மன்னிப்பு கேட்டோம் மன்னிப்பாரு. ஆனா நீ அதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது, தேவனுடைய சமூகத்தை தேடி போகணும். நான் அப்படியும் போய் மன்னிப்பு கேட்டு திருப்பி என்னோட பழைய வேலைகளை போனா இன்னும் மோசமானது வந்துடும். ஆனா எல்லாருக்குமே பாருங்க, நல்லா எல்லாத்தையும் குணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கேடு ஒன்று வராதபடிக்கு பாவம் செய்யாதருன்னு சொல்லுவார். நீ சோம்பேறித்தனமா இருந்தனா கண்டிப்பா பாவத்தை செஞ்சிருவேன். ஏன் தெரியுமா? உன் மைண்டு ஐடிலா இருக்கும். தெர் இஸ் அ ப்ராப்ளம். an idle mind is devil's workshop அப்படின்னுவாங்க. ஒருத்தனுடைய அவன் யோசிக்காம ஒண்ணுமே பண்ணாம இருந்தானா அவனுடைய பிரெயின் பிசாசு யூஸ் பண்ணிப்பான். அந்த இடத்த பிசாசு யூஸ் பண்ணிப்பான். உலகத்துல இருக்க அப்படி அந்த ஒரு பழமொழி அப்படி இருக்குன்னா, நான் உட்காந்து தினமும் வேதத்தை வாசிச்சு தேவனுடைய சித்தத்தை செஞ்சுட்டு தேவனுக்காக ஊழியத்தை பண்ணிட்டு தேவன் வசனத்தை கேட்டுட்டு வாழ்ந்துட்டு அந்த மனுஷனுக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யாத மனுஷனுக்கும் டிஃபரன்சியேஷன் ஆண்டு கண்டிப்பா காட்டுவாரு. நியாயத்திற்கு அது வெளியாரமாகும். நீ நினைச்சிட்டு இருக்காத தப்பிச்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம், ஃபில்டர் பண்ணிடுவார். தேவன் சொல்லியிருக்காரு, ஏற்ற நேரத்துல கலையை பிடுங்கும்படிக்கு தூதர்களை தேவன் அனுப்புவாரு. வளரும் போது நினைச்சிட்டு இருக்கும் போது பார்க்கும் போது நல்லா இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அதை பிடுங்கி போடுவார். அவர் தேவன் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் உடனே ஸ்டார்டிங்ல பிடுங்கினாங்கன்னா நல்ல கோதுமை மணிகளும் வெளியே வந்துடும் தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் அவர் வளர விடுறதுக்கு காரணமே, நீ சோம்பேறியா இருக்குன்னா விடுறாரு, உனக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ திருந்துவியா மாட்டியான்னு பாப்பாரு. நீ திருந்தாம போனா உன்னை புடுங்கி எடுத்து வேகாத அக்கினியில போடுவாரு. நீ நித்திய அக்கினியில போய்விடு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா பிரியமானவர்களே, அநேகர் சோம்பேறித்தனத்துல இருக்கீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுலயும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுலயும் ஏதோ கடமைக்குன்னு பைபிள் படிக்க கூடாதுங்க. பைபிள் படிக்கணும்ன்ற டைம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்க்கு பைபிள் படிச்சு வேஸ்ட். படிக்கவே படிக்காதீங்க.
நீங்க தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். அந்த ஒரு வசனத்துல ஆண்டவங்க கூட பேசுவாரு. அந்த வசனத்தை குறிச்சு யோசிச்சுட்டே இருக்கணும் நீங்க முழு நாள். ஆண்டவர் என்ன பேசினாருன்னு. சும்மா கிளம்பிக்கு தானே புஸ்தகமாங்க. இது புஸ்தகம் இல்லைங்க, இது ஜீவனுள்ள புஸ்தகம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். இது உங்களோட கூட பேசும், உங்களோட கூட இடைப்படும். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை தேவன் நமக்கு வச்சுட்டு போயிருக்காரு. எத்தனை பேர் படிக்கிறீங்க? உலக சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க உங்களுக்கு. உலகத்துல உங்களுடைய தாயோ தகப்பனோ உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த லெட்டர் எத்தனை வாட்டி படிச்சு பார்ப்பீங்க. உங்க தாய் தகப்பன் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அந்த பிரிவின் துக்கத்தினால என்ன பண்ணுவீங்கன்னா அந்த லெட்டரை உட்காந்து படிச்சு அழுதுட்டு இருப்பீங்க. 1000 முறை 2000 முறை படிப்பீங்க. நிறைய பேர் அப்படி படிப்பீங்க. ஒரு உலக தாய் உங்களை விட்டு, ஒரு உலக தகப்பன் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த லெட்டரை குறிச்சு அவ்வளவு படிக்கிறீங்கன்னா அவ்வளவு அன்பு உங்க தாய் தகப்பன் மேல. உங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. எத்தனை பேருங்க இதை உட்காந்து வாசிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி வாசிக்கிறீங்க? அவ்வளவும் சத்தியங்க, அவ்வளவு தீர்க்க தரிசனங்க. உலகத்துல இருக்க ஒரு தாய் தகப்பன் வச்சுட்டு போற அந்த லெட்டரை உங்களால அவ்வளவு நேரம் படிக்க முடியுதுன்னா, சத்தியத்தை உண்டு பண்ணின தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் கொடுத்துட்டு போன இந்த புஸ்தகத்தை ஏங்க படிக்க மாட்டீங்க? இதுல படிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வருது? ஏன் இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டீங்க? ஏதோ மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்ற கடமைக்காக உங்களை யாருமே படிக்க சொல்லுங்க. இந்த சத்தியம் உங்களோட பேசுன்ற நிச்சயத்தோடு கூட அந்த வேதத்தை தொடுங்க. தேவன் உங்களோட கூட பேச வல்லவரா இருக்கிற தேவன் எதிர்பார்க்குதுன்னா என்னோட மகன் என்கிட்ட பேசுவானா, அவர் எதிர்பார்த்து ஆசையா இருக்காருங்க. என் பையன் என்கிட்ட பேசுவானா, என் மகள் என் கூட பேசுவாளா? அப்படி அவ்வளவு இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த தேவன். அவர் அவ்வளவு எதிர்பார்க்கும் போது அவரை நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டே இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட ஏமாத்தினாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இதேதான் நீங்க நம்முடைய பரம பிதாவை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவர் உங்களுக்காக தாங்க இந்த பூமியில வந்தாரு. உங்களுக்காக மாத்திரம் இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் அப்பேற்பட்ட ஒரு தேவனா இருக்கும் போது நீங்க ஏங்க அவரை தேட மாட்டீங்க? ஏங்க அவர் பின்னாடி போக மாட்டீங்க? அவர் உங்களுக்காக பண்ண காரியத்தை குறிச்சு ஏங்க யோசிக்க மாட்டீங்க? வருகை சமீபமா இருக்குங்க. உங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக தேவன் எனக்கு உணர்த்தி சொல்றாரு. நீங்க நரகத்துக்கு போன என்ன போவாது என்னன்ற அந்த கவலையில அவர் விடலைங்க. அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அந்த வார்த்தையை நித்தமும் சொல்லிட்டு இருக்க காரணம்னா, என் மகள் மனம் திரும்ப மாட்டாளா, என் மகன் மனம் திரும்ப மாட்டானா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா, என்னோட வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்க மாட்டானான்னு அவர் ஏங்கி கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஏக்கத்துல இருக்க தேவனை நீங்க ஏங்க அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஒரு தனமும் அவரை கஷ்டப்படுத்தி அவருடைய இருதயத்தை நீங்க நொறுக்குறீங்க. ரோமர்களோ ஒரு தனதாங்க அவர் சிலுவை அறைஞ்சாங்க. ஆனா நீங்க அவர்களை வெறுக்கிறனால, அவரை நோக்கி பார்க்காதனால அவர்களை தினமும் நீங்க சிலுவையில அரைஞ்சு கொண்டே இருக்கீங்க பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போய்விடாதீங்க பிரியமானவர்களே. உங்க அப்பா அம்மாவை நீங்க அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுவீங்களா? தினமும் மாட்டீங்கல்ல. உங்க மனைவியை நீங்க ஹர்ட் பண்ணுவீங்களா? உங்களை பிள்ளைகளை நீங்க ஹர்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ ஹர்ட் பண்றது மட்டும் உங்களுக்கு ஏங்க அவ்வளவு கிராண்டடா எடுத்துக்கிறீங்க? தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால நீங்க அவ்வளவு கிராண்டட் எடுத்துக்காதீங்க. அதே தேவன் கோபத்தை உடையவராக வருவாரு, நியாயத்திற்கிற தேவனா வருவாரு. அப்படி வரும் பொழுது ஒருவரும் அதுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. யாக்கோபை போல அவருடைய பாதத்தை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. இந்த நேரத்துல கூட தேவன் உங்களுக்கு உணர்த்துறார். நீங்க அநேகர் தேவனை சித்தத்தை செய்யாம தேவன் உங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த அழைப்பை மீறி உலகத்தின் காரியத்துக்கு பின்பதாய் போய்கொண்டிருக்க அநேகர் இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால நீங்க ஒப்புரவாக தேவ சித்தத்தை செய்யும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க மறுபடியும் தேவனுடைய சமூகத்துக்கு நோக்கி வாங்க. தேவன் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க எந்த விதமான பாவ பிடியில இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும், எந்த விதமான கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ள இருந்தாலும், நீங்க எந்த இழப்புக்குள்ள போயிருந்தாலும் தேவன் அதை ரெஸ்டோர் பண்ண வல்லவரா இருக்கிறார். அதை மறுபடியும் சரி செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். இந்த நேரத்துல கூட தேவன் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தவும், பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பவும், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்லவும் அவர் வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை ஆண்டவரே, அப்பா அந்த நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை ராஜா. அநேகர் தகப்பனே, அப்பா உங்களுடைய வார்த்தையை அறிந்தும் உடைய வார்த்தைக்கு பின்பதாய் செல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனாய் கர்த்தர் ஒரு விஷயம் அவர்களை மன்னிங்க அப்பா. அவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து
அவர்களை மறுபடியும் சமூகத்துக்கு நேராக அவர் திருப்பி சென்று கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அநேகரை தேவன் நீர் காண்கிறீர். அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க, அவருடைய வாழ்க்கையை ரிஸ்டோர் செய்யுங்கப்பா. அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கும் தேவனுடைய பசுத்தத்தை மறுபடியும் பெற்று அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு உதவி பாராட்டுங்க. தேவனீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக, இறக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. மாற்றுவீராக, சூழ்நிலையை மாற்றுவீராக, சோம்பேறித்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. இனிமே தேவன் வாசனத்தை வாசிக்க சொல்லும் போது அவர்கள் வாசிக்கவும், ஜெபிக்கும் போது ஜெபிக்கவும், தேவனை ஆராதிக்கும் போது ஆராதிக்கவும், ஆண்டவர் அதோடு கூட தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர்களுடைய இருதயத்துல ஒரு உந்துதலை தாங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, காரியத்தை வாய்க்கு பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you all.